ஹாய் லேர்னர்ஸ், நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன். அதுலேயும் பார்ட் 2 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் லெசன் வந்து சுற்றுலா. இதில் இருக்கிறது மொத்தம் 197 கேள்வி. இதில் 151 கேள்வி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துட்டோம். அதோட கண்டினியூவேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 151 கேள்வி வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். ரிமைனிங் இருக்கிறதும் ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின், அதுக்கான ஆன்சரும் சேர்த்து நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். மொத்தம் வந்துட்டு 151 கேள்வி பார்த்தோம். கடைசியாக பார்த்த கேள்வி வந்துட்டு அதுக்கான ஆன்சர் பச்சைமலை. பச்சைமலை அப்படின்னு அழைக்கப்படுவது 151வது கேள்வி வந்து பச்சைமலை என்று அழைக்கப்படுவது கோத்தகிரி. 152 தெற்கின் கைலாஷ் வெள்ளியங்கிரி மலை. 153 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி கொல்லிமலை. 154 உயர் விளிம்புள்ள மலை ஆனைமலை. 155 உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி மேகமலை. 156 இயற்கையின் சொர்க்கம் ஜவ்வாது. 157 தமிழ்நாட்டில் மலைகளும் ஆறுகளும் இணைந்து பல அருமையான நீர்வீழ்ச்சிகளை உருவாக்குகின்றன. 158 தமிழகத்தின் புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சிகள் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, கும்பக்கரை நீர்வீழ்ச்சி, குரங்கு நீர்வீழ்ச்சி, கிளியூர் நீர்வீழ்ச்சி, குற்றாலம், ஆகாயகங்கை, சுருளி நீர்வீழ்ச்சி. 159 தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஓர் அழகான நீர்வீழ்ச்சி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. 160 தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி கும்பக்கரை நீர்வீழ்ச்சி. 161 பாம்பார் ஆற்றில் சிற்றருவிகளாக உருவாவது கும்பக்கரை நீர்வீழ்ச்சி. 162 கொடைக்கானல் மலையடிவாரத்தில் வீழும் நீர்வீழ்ச்சி கும்பக்கரை நீர்வீழ்ச்சி. அப்போ வந்துட்டு கொடைக்கானல் மலையோட அடிவாரத்தில் ஃபால் ஆகக்கூடியது தான் இந்த கும்பக்கரை ஃபால்ஸு. இன்னொன்று பாம்பார் ஆற்றில் சிற்றருவிகளாக வந்து இது வந்து உருவாகுது. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது கும்பக்கரை அப்படின்னா அது தேனி. அதுக்கப்புறம் ஒகேனக்கல் வந்துட்டு தர்மபுரி. 163 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆனைமலை பகுதியில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி குரங்கு நீர்வீழ்ச்சி. 164 பசுமை மாறா காடுகள் சூழ்ந்த நீர்வீழ்ச்சி குரங்கு நீர்வீழ்ச்சி. 165 கிழக்கு தொடர்ச்சி மலையான சேர்வராயன் குன்று பகுதியில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி கிளியூர் நீர்வீழ்ச்சி. 166 திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி குற்றாலம். 167 மருத்துவ ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்ற நீர்வீழ்ச்சி குற்றாலம். 168 நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி ஆகாயகங்கை. 169 கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கொல்லிமலையில் புளியஞ்சோலை என்னும் இடத்தில் வீழும் நீர்வீழ்ச்சி ஆகாயகங்கை. 170 தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி சுருளி நீர்வீழ்ச்சி. 171 நில நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி. அதாவது நில நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க இந்த ஃபால்ஸை. இன்னொரு நேம் வந்து மேகமலை நீர்வீழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ். அது என்ன அப்படின்னா சுருளி நீர்வீழ்ச்சி. 172 பலவிதமான இயற்கை சூழல் பாரம்பரியத்திற்கு பெயர் பெற்றது தமிழகம். 173 தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பு 1,30,058 சதுர கிலோமீட்டர். 174 தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவிகிதம் காடுகளை கொண்டுள்ளது 17.6% நிலப்பரப்பு அடர்த்தியான காடுகளை கொண்டுள்ளது. ஸோ இருக்க ஏரியா வந்துட்டு 1,30,058. அதில் காடு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 17.6%. 175 தமிழ்நாட்டின் மற்றொரு மதிப்புமிக்க உடைமையாக கருதப்படுவது வனவிலங்கு சரணாலயங்கள். 176
புலி, யானை, மான், குரங்கு, காட்டெருமை போன்றவற்றிற்கான வனவிலங்கு சரணாலயங்கள் எங்கு உள்ளன? தமிழகத்தில். இதுவே வந்து நம்ம இந்தியாலையும் பார்த்தோம். இந்தியாவில் எந்தெந்த இடத்துல வந்துட்டு வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். 177 தமிழகத்தின் வனவிலங்கு சரணாலயங்கள். முதுமலை வனவிலங்கு சரணாலயம், முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம், கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம், இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம், களக்காடு வனவிலங்கு சரணாலயம். இதில் முதுமலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்டில், முண்டந்துறை வந்து திருநெல்வேலி, அதே மாதிரி களக்காடும் திருநெல்வேலி தான். கோடியக்கரை வந்து நாகப்பட்டினத்துலேயும், இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் வந்து கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. ஸோ பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் வந்துட்டு கேட்பாங்க. லாஸ்ட் டைம் கூட எஸ்ஐ எக்ஸாமில் வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது எந்த டிஸ்ட்ரிக்டில் வருது அப்படின்ற மாதிரி. கேள்வி வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு, காஞ்சிபுரமும் ஆப்ஷனில் இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தது தான். அதுக்கப்புறம் செங்கல்பட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் செங்கல்பட்டு அந்த டிவிஷனில் வந்து வந்திருக்கும். அதனால் பிளேசஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா. 178 தமிழகத்தில் உள்ள பறவைகள் சரணாலயம். வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம், காரைவெட்டி பறவைகள் சரணாலயம், வெள்ளோட் பறவைகள் சரணாலயம், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். இதில் வந்து வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில், காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் வந்து அரியலூரில், வெள்ளோட் பறவைகள் சரணாலயம் வந்து ஈரோட்லேயும், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வந்து காஞ்சிபுரம். ஐ திங்க் வேடந்தாங்கல் தான் நினைக்கிறேன். வேடந்தாங்கல் வந்துட்டு இப்போ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஸோ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் தான் வந்துட்டு கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு ஷியூராக ஞாபகம் இல்லை. ஆனால் பிளேஸை வச்சு ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. 179 தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள். கிண்டி தேசிய பூங்கா, மன்னார் வளைகுடா கடற்பூங்கா, இந்திரா காந்தி தேசிய பூங்கா, முக்கூர்த்தி தேசிய பூங்கா, முதுமலை தேசிய பூங்கா. இதில் கிண்டி தேசிய பூங்கா வந்து சென்னையில் இருக்குது, மன்னார் வளைகுடா கடற்பூங்கா ராமநாதபுரத்துலேயும், இந்திரா காந்தி தேசிய பூங்கா வந்து கோயம்புத்தூர்லேயும், முக்கூர்த்தி தேசிய பூங்கா வந்து நீலகிரிலையும், அதே நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் முதுமலை தேசிய பூங்காவும் இருக்குது. ஆல்ரெடி இந்திரா காந்திய வனவிலங்கு சரணாலயம் பார்த்தோம். ஸோ வனவிலங்கு சரணாலயமும் இருக்குது, நேஷ்னல் பார்க்கும் இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. 180 இந்தியாவின் கடற்கரை மாநிலம். தமிழ்நாடு. 181 நண்பர்கள், குடும்பங்கள் மற்றும் குழந்தைகளுடன் சுற்றுலா செல்வதற்கு ஓர் அழகான இடம் கடற்கரை. 182 சூரிய குளியல் மற்றும் நீர் விளையாட்டு போன்ற பொழுதுபோக்குகளுக்கு ஏற்ற இடங்கள் கடற்கரை. 183 தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரைகள். கோவளம் கடற்கரை, மெரினா கடற்கரை, கன்னியாகுமரி கடற்கரை, ராமேஸ்வரம் கடற்கரை, எலியட் கடற்கரை, மகாபலிபுரம் கடற்கரை, சில்வர் கடற்கரை, முட்டுக்காடு கடற்கரை. இதில் கோவளம் கடற்கரை வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது, மெரினா கடற்கரை வந்து சென்னை, கன்னியாகுமரி கடற்கரை அதே டிஸ்ட்ரிக்ட் தான், ராமேஸ்வரமும் அங்கே தான். எலியட் கடற்கரை அப்படின்றதும் அதுவும் சென்னையில் தான். இப்போ சென்னையில் வந்துட்டு கோவளமும் இருக்குது, எலியட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் மகாபலிபுரம் கடற்கரை வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயும், சில்வர் கடற்கரை வந்து கடலூர் மாவட்டத்துலேயும், முட்டுக்காடு கடற்கரை வந்து காஞ்சிபுரத்துலேயும் இருக்குது. 184 சிறிய மீன்பிடி கிராமம். கோவளம் கடற்கரை. 185 இரண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரை. மெரினா கடற்கரை. எங்கே அப்படின்னா சென்னை. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு லெசனில் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு அமெரிக்காவில் இருக்குது நீண்ட கடற்கரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது கடற்கரை வந்துட்டு மெரினா கடற்கரை. 186 பல வண்ண மணல்களை கொண்ட கடற்கரை. கன்னியாகுமரி கடற்கரை. 187 அலையற்ற கடற்கரை. ராமேஸ்வரம் கடற்கரை. ஸோ ராமேஸ்வரம் கடற்கரையில் வந்துட்டு அலைகளே இருக்காதாம். 188 இரவும் பகலும் மனிதர்களால் நிறைந்த அழகான கடற்கரை. எலியட் கடற்கரை. எங்கன்னா சென்னையில். 189
கட்டடக்கலை மற்றும் தொல்பொருள் கடற்கரை, மகாபலிபுரம் கடற்கரை. 190 நீர் விளையாட்டு பொழுதுபோக்கிற்கான கடற்கரை, சில்வர் கடற்கரை, கடலூர். 191 அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை, முட்டுக்காடு கடற்கரை. 192 சுற்றுலாவிற்கு எதன் தரம் மிக அவசியமாகும், சுற்றுச்சூழலின் தரம். 193 சுற்றுலாத்துறை சுற்றுச்சூழலில் நேர்மறையான தாக்கம். சுற்றுலாத்துறையில் சுற்றுச்சூழலில் என்னென்னலாம் நேர்மறையான தாக்கங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எதிர்மறை தாக்கங்களும் கொடுத்துருக்காங்க. நேர்மறையான தாக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேரடியான நிதி பங்களிப்பு, அரசாங்க நிதிக்கு பங்களிப்பு, மேம்பட்ட சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் திட்டமிடல், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அதிகரித்தல், பாதுகாப்பு மற்றும் பராமரிக்கப்பட்ட சுற்றுச்சூழல். இது எல்லாமே வந்துட்டு நேர்மறையான தாக்கங்கள். 194 சுற்றுலாத்துறை சுற்றுச்சூழலில் எதிர்மறை தாக்கங்கள். இயற்கை வளங்கள் சிதைவுறுதல், மாசுபடுதல், அதாவது மாசு, தூய்மைக்கேடு, சுற்றுச்சூழல் அமைப்பின் அழிவு மற்றும் மாற்றம். இது வந்துட்டு எதிர்மறையான தாக்கங்கள். 195 இயற்கை வளங்கள் சிதைவுறுதல் என்பது நீர் வளங்கள், உள்ளூர் வளங்கள், நில சீரழிவு. ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. நிலச்சீரழிவு. 196 மாசுபடுதல் என்பது காற்று மற்றும் ஒலி மாசு, திடக்கழிவு மற்றும் குப்பைகள், கழிவு நீர். 197 சுற்றுச்சூழல் அமைப்பின் அழிவு மற்றும் மாற்றம் என்பது காற்று, மண், நீர். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு நான் கொஷினாக எடுத்துட்டேன், இருந்தாலும் நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது வந்துட்டு ராமேஸ்வரம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு. இதெல்லாம் வந்து நம்ம பில்கிரிமேஜ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் வந்து இது. காஞ்சிபுரம் தமிழ்நாடு, வாரணாசி காசி இது வந்துட்டு உத்தரப்பிரதேசம், சாரநாத் உத்தரப்பிரதேசம், வைஷ்ணவி தேவி கோவில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம் வந்து கோவாவில், அமிர்தசரஸ் வந்து பஞ்சாப், லடாக் புத்த மடங்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள அழகிய மலை வாழிடங்கள் இதுவும் நம்ம பார்த்துட்டோம். கொடைக்கானல், ஊட்டி. தமிழ்நாட்டில் வந்து கொடைக்கானல், ஊட்டி 2, உத்தராகண்டில் வந்து நைனிடால், மேற்கு வங்காளில் வந்து டார்ஜிலிங், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து ஸ்ரீநகர், மேகாலயாவில் ஷில்லாங், இமாச்சல பிரதேசத்தில் சிம்லா, அதுக்கப்புறம் கேரளாவில் வந்து மூணார், சிக்கிமில் வந்து காங்டாக். இது எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மலை வாழிடங்கள். அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் இதுவும் நம்ம வந்து பார்த்துட்டோம், இருந்தாலும் நம்ம ஒரு ரீட் வந்து விட்டுடலாம். தாழையார் வாட்டர் ஃபால் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் நீர்வீழ்ச்சியோட அமைப்பு குதிரைவால் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ தாழையார் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல்ல. அதுக்கப்புறம் ஜோக் நீர்வீழ்ச்சி இது வந்துட்டு பிரிவு நீர்வீழ்ச்சி அப்படின்றாங்க. எதுக்காக வந்து இது பிரிவு நீர்வீழ்ச்சி அப்படின்றாங்க அப்படின்னா ராஜா, ராணி மற்றும் ஈடி அதுக்காக வந்து இது பிரிவு வந்து நீர்வீழ்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் ஷிமோகா டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இந்த வாட்டர் ஃபால் வந்து இருக்குது. நோகாலிக்காய் நீர்வீழ்ச்சி வந்துட்டு மேகாலயாவில் கிழக்கு காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால் தான் இது. இது வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதே மாதிரி டைரெக்டாக வந்துட்டு தண்ணி எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீர் வந்துட்டு கரெக்டாக வந்து கீழே வந்து விழுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தலக்கோணம் நீர்வீழ்ச்சி வந்து ஆந்திராவில் இருக்குது. இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடியோட தண்ணியெல்லாம் மிக்ஸ் ஆகி தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுக்கான சிறப்பம்சம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சூர், அதாவது கேரளா மாநிலத்தில் திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. இது வந்து இந்தியாவின் நயகரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் முதுமலை எங்கே பார்த்தோம் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தோம் முதுமலை வந்து எங்கே பார்த்தோம் அப்படின்னா நீலகிரியில் பார்த்தோம் முதுமலை வனவிலங்கு சரணாலயம். இங்கே வந்து எந்தெந்தெல்லாம் விலங்குகள் இருக்குது அப்படின்னா புலி இருக்குது, யானை, காட்டெருமை, மான் இது எல்லாமே வந்துட்டு இந்த சரணாலயத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆசாம், ராந்தம்பர் தேசிய பூங்கா வந்து ராஜஸ்தான்லேயும், கான்ஹா தேசிய பூங்கா வந்து மத்திய பிரதேசத்துலேயும்,
சுந்தரவன தேசிய பூங்கா வந்து மேற்கு வங்காளத்துலேயும், கிர் தேசிய பூங்கா வந்து குஜராத்லேயும் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பத்ராவன சரணாலயம் கர்நாடகாலையும், பெரியார் தேசிய பூங்கா வந்து கேரளா, கார்பெட் தேசிய பூங்கா வந்து உத்தராகண்ட். அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள பறவைகள் சரணாலயம் இது வந்துட்டு கூந்தன்குளம் எங்கே பார்த்தோம், நம்ம தமிழ்நாட்டில். குமரகம் வந்து கேரளா, பரத்பூர் பறவை சரணாலயம் வந்து ராஜஸ்தான், மயானி பறவைகள் சரணாலயம் வந்துட்டு மகாராஷ்டிரா, உப்பலப்பாடு பறவைகள் சரணாலயம் வந்து ஆந்திர பிரதேசம், நல் சரோவர் பறவை சரணாலயம் குஜராத், நவாப்கஞ்ச் பறவை சரணாலயம் வந்துட்டு உத்தரப்பிரதேசத்துலேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பறவை சரணாலயங்கள் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கான டேட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு கடற்கரை தனுஷ்கோடி தமிழ்நாடு. இது வந்துட்டு நீல ரத்தின நிறத்தில் வந்து அங்கே கடல் நீர் வந்துட்டு காணப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ புவியியல் காரணிகளில் வர்க்கலை கடற்கரை வந்துட்டு கேரளா. இது வந்து சூரியன் மறையும் காட்சியை காண இந்த இடத்துல வந்துட்டு ஏதுவான ஒரு கடல் ஓங்கல் பாறை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தர்கார்லி கடற்கரை வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில். இந்த கடற்கரைக்கான புவியியல் காரணி பார்த்தோம் அப்படின்னா பவளப்பாறைகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி சாகச விளையாட்டுக்கு ஏற்ற கடற்கரை, அதாவது பவளப்பாறைகள் நிறைந்த கடல் சாகச விளையாட்டுக்கு ஏற்ற கடற்கரை தான் இந்த தர்கார்லி கடற்கரை. அதுக்கப்புறம் ஓம் கடற்கரை பார்த்தோம் அப்படின்னா 2 அரைவட்ட குகைகள் இணைந்து ஓம் என்ற எழுத்தின் தலைகீழ் வடிவத்தில் அமைய பெற்ற கடற்கரை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அகுதா கடற்கரை வந்துட்டு கோவா பார்த்தோம். இது வந்து எப்படின்னா இந்த கடற்கரையோட தென்பகுதியில் ஒரு பெரிய குன்று வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த கடற்கரைக்கான ஒரு சிறப்பம்சமாக வந்து கருதப்படுது. மராரி கடற்கரை வந்து கேரளா. இது வந்து 2 மணல் திட்டுக்கள் இடையே தொட்டில் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இந்த கடற்கரையில் அப்படின்ற மாதிரி இதோட புவியியல் காரணிகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் ஒகேனக்கல் எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரியில். அதுக்கப்புறம் கும்பக்கரை பார்த்தோம் அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இது விழுது. அதே மாதிரி இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில், தேனி மாவட்டத்தில் இருக்குது. இன்னொன்று சிற்றருவிகளாக எங்கே உருவாகுதுன்னா பாம்பார் ஆற்றில் வந்து சிற்றருவிகளாக உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ கும்பக்கரை அப்படின்னா அது வந்துட்டு தேனி, ஒகேனக்கல் வந்துட்டு தருமபுரி. குரங்கு நீர்வீழ்ச்சி இது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் ஆனைமலை பகுதியில் வந்துட்டு இந்த வாட்டர் ஃபால் இருக்குது. அதே மாதிரி இந்த வாட்டர் ஃபால் எப்படி இருக்கும் அப்படின்னா பசுமை மாறா காடுகள் நிறைந்த ஒரு வாட்டர் ஃபாலாக வந்துட்டு இது இருக்குது. கிளியூர் வந்துட்டு சேர்வராயன் குன்று பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குற்றாலம் வந்து திருநெல்வேலி, அதாவது தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றால அருவி மருத்துவம் ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்றது. ஓகே, தென்காசி திருநெல்வேலியும் சொல்லுவாங்க குற்றாலம். ஆகாய கங்கை கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கொல்லிமலையில் புளியஞ்சோலை அப்படின்ற பிளேஸில் வந்துட்டு இது வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்ற மாதிரி. இது எங்கே இருக்குது அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. சுருளி நீர்வீழ்ச்சி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அப்போ தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு 2, ஒன்று வந்துட்டு கும்பக்கரை, அதாவது கும்பக்கரை, இன்னொன்று வந்துட்டு சுருளி. 2 வாட்டர் ஃபால் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த சுருளி நீர்வீழ்ச்சியோட எப்படி வந்து அழைக்கிறாங்க அப்படின்னா நில நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி அப்படின்ற மாதிரி இந்த சுருளி நீர்வீழ்ச்சி வந்துட்டு அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் வனவிலங்கு சரணாலயங்கள் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி, முண்டந்துறை திருநெல்வேலி, கோடியக்கரை வந்து நாகப்பட்டினம், இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் வந்து கோயம்புத்தூர், களக்காடு வனவிலங்கு சரணாலயம் வந்து திருநெல்வேலி, முண்டந்துறை களக்காடு திருநெல்வேலி. அதுக்கப்புறம் பறவைகள் சரணாலயம் பார்த்தோம் அப்படின்னா வேட்டங்குடி பறவைகள் வந்து சிவகங்கை, காரைவெட்டி வந்து அரியலூர், வெள்ளோடு வந்து ஈரோடு, வேடந்தாங்கல் காஞ்சிபுரம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்ஸு. ஸோ கிண்டி தேசிய பூங்கா வந்து எங்கே இருக்குன்னா சென்னை, மன்னார் வளைகுடா கடற்பூங்கா ராமநாதபுரம். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்துட்டு கோயம்புத்தூர், முக்கூர்த்தி வந்து நீலகிரி, முதுமலையும் நீலகிரி. அதுக்கப்புறம் கடற்கரைகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது கோவளம் கடற்கரை எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம். இது வந்துட்டு சிறிய மீன்பிடி கிராமம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெரினா வந்துட்டு 2வது மிக அழகிய நீண்ட கடற்கரை அப்படின்றாங்க. கன்னியாகுமரி கடற்கரை வந்துட்டு பல வண்ண மணல்கள் வந்து கன்னியாகுமரி கடற்கரையில் காணப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க புவியியல் காரணிகளில். ராமேஸ்வரம் பார்த்தோம் அப்படின்னா அலையே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலியட் பார்த்தோம் அப்படின்னா
நைட்டு பகல் 2 டைம்லேயும் அங்கே வந்துட்டு மனிதர்கள் நடமாட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மகாபலிபுரம் கடற்கரை பார்த்தோம் அப்படின்னா கட்டடக்கலை. ஸோ பல்லவர்களோட கட்டடக்கலை எங்கே இருக்கும், எங்கே பார்க்கலாம் அப்படின்னா மகாபலிபுரத்தில் தொல்பொருள் கடற்கரை அப்படின்றாங்க. கட்டடக்கலை மற்றும் தொல்பொருள் கடற்கரை. அதுக்கப்புறம் சில்வர் கடற்கரை கடலூர். இது வந்துட்டு நீர் விளையாட்டுக்கு ஒரு சிறந்த கடற்கரையாக வந்து சொல்கிறாங்க. முட்டுக்காடு கடற்கரை வந்து காஞ்சிபுரம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆழமும் இருக்காது, அதே அதே அட் த சேம் டைம் வந்து சைலண்ட்டாக இருக்கும் இந்த கடற்கரை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த டேட்டாவும் பார்த்துட்டோம், கொஷினாகவும் பார்த்துட்டோம், இன்னொரு மாதிரி சும்மா அப்படியே ரீடாகவும் விட்டாச்சு. புக் பேக்கில் இருக்கிறது பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. முதல் கேள்வி, சுற்றுலா வகைகளில் மிக பழமையானது. மிக பழமையானது என்ன அப்படின்னா சமய சுற்றுலா. அதான் பார்த்தோம்ல, ராமேஸ்வரம், காசி அதெல்லாம் பார்த்தோம். அது எல்லாமே சமய சுற்றுலா. இது வந்துட்டு ரொம்ப ஓல்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2, எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது? அஸ்ஸாம். 3, பின்வருவனவற்றுள் இந்தியாவில் இல்லாத கடற்கரை. கோவா இந்தியாவில் தான் இருக்குது, கொச்சி வந்து கேரளா அதுவும் இந்தியாவில் தான் இருக்குது, கோவளம் வந்து சென்னையில் அதாவது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம், அதுவும் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ மியாமி தான் கிடையாது. ஐ திங்க் மியாமி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீண்ட கடற்கரை அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு யூஎஸ்ஏல இருக்கிறது ஃபஸ்ட்டு நீண்ட கடற்கரை எங்கே இருக்குது அப்படின்னா மியாமி கடற்கரையில் தான். செகண்டு தான் வந்துட்டு நம்மளோட மெரினா. 4வது கேள்வி, பின்வருவனவற்றுள் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் எது? ஸோ இந்தியாவில் இல்லாதது வந்துட்டு மத்திய பிரதேசத்தில் உள்ள கன்ஹா வந்து நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் பார்க்குக்கு பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு பறவைகள் சரணாலயத்தில் வராது. நல் சரோவர் பறவைகள் சரணாலயம், கூந்தன்குளம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது, அதுவும் பறவைகள் சரணாலயம். பாரத்பூர் இது வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடியது. ஸோ மத்திய பிரதேசத்தில் இருக்கிற அந்த கன்ஹா வந்து நேஷ்னல் பார்க்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 5th கேள்வி, எந்த மாவட்டத்தில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? திருநெல்வேலி. நம்ம வந்து இந்த கன்ஹா வந்து பார்க்கலாம், நேஷ்னல் பார்க்கா இல்லை கான்ஹா? ஆமாம், நேஷ்னல் பார்க்கு தான். ஸோ மத்திய பிரதேசம். அங்கே நம்ம கேள்வி பார்த்தது வந்துட்டு பறவைகள் சரணாலயம். ஸோ 5th கேள்வி பார்த்துட்டோம். குற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது அப்படின்னா திருநெல்வேலி. ஆனால் நம்ம முன்னாடி டேட்டாவில் வந்துட்டு தென்காசி வந்து பார்த்தோம். ஸோ தென்காசியும் தான். குற்றாலம் இந்த இருக்கு பாருங்கள், குற்றாலம் வந்து தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அங்கே வந்துட்டு திருநெல்வேலி. ஸோ தென்காசி இல்லை அப்படின்னா ஆப்ஷனில் நீங்கள் திருநெல்வேலி கொடுத்துக்கோங்க, தென்காசி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தென்காசியே கொடுத்துக்கோங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 3 கூறுகளையும் ஒன்றாக இணைக்கும் கோட்பாடு. A3 வந்து நம்ம எங்கே பார்த்தோம்? அசசபிலிட்டியில் பார்த்தோம், இன்னொன்று வந்துட்டு அம்யூனிட்டிஸில் பார்த்தோம், இன்னொரு ஏக்கு என்ன பார்த்தோம்? நிமிஷம், ஸ்டார்டிங்லேயே பார்த்தோன்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, அட்ராக்ஷன், அசசபிலிட்டி, அம்யூனிட்டிஸ். இதுதான் வந்துட்டு A3க்கான கோட்பாடு. எதனா மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அதை மாற்றிக்கிறேன். காஸ்ட்ரோனமி என்பது சுற்றுலாவின் டேஷ் அம்சத்தை குறிக்கின்றது? கலாச்சார அம்சத்தை. 3, சுருளி நீர்வீழ்ச்சி டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது? நில நீர்வீழ்ச்சி, மேகமலை நீர்வீழ்ச்சி. 4, இரண்டாவது அழகிய நீண்ட கடற்கரை எங்கே அப்படின்னா மெரினா கடற்கரை. 5, TAAI என்பதன் விரிவாக்கம்? இந்திய பயண முகவர்கள், அதாவது டிராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் பொருந்தாததை வட்டமிடுக. முதல் கேள்வி, போக்குவரத்து, ஈர்ப்புத்தலங்கள், எளிதில் அணுகும் தன்மை, அணுகுதல் சேவை வசதிகள். ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா போக்குவரத்து. 2வது நைனிடால், ஷில்லாங், மூணாறு, அதுக்கப்புறம் திகா. இதில் பொருந்தாதது திகா. 3 கார்பெட், சுந்தரவனம், பெரியார், மயானி. இதில் பொருந்தாதது வந்துட்டு மயானி. 4 ஒகேனக்கல், கும்பக்கரை, சுருளி.
களக்காடு. இதில் பொருந்தாதது களக்காடு. 5 ரிஷிகேஷ், லடாக், குல்மார்க், கோத்தகிரி. இதில் பொருந்தாதது கோத்தகிரி. ஸோ கோத்தகிரி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பச்சை மலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பொறுத்துக வந்து ஆனைமலை வாழிடம். ஆனைமலை வாழிடம் வந்துட்டு உயர் விளிம்புள்ள மலை அப்படின்ற மாதிரி பார்த்தோம். குரங்கு அருவி எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர். டார்ஜிலிங் எங்கே பார்த்தோம்? இது மேற்கு வங்காளம். இயற்கையின் சொர்க்கம் வந்துட்டு ஜவ்வாது. அகுதா கடற்கரை வந்துட்டு கோவா. ஸோ கோவாவில் வந்துட்டு அகுதா கடற்கரை இருக்குது. ஸோ இதற்கான விடை வந்துட்டு 4, 3, 1, 5, 2. அதுக்கப்புறம் பொருந்தாததை டிக் செய்யவும். கூற்று: சுற்றுலா என்பது மக்களின் சமுதாய வாழ்க்கை முறைக்கு ஓர் இன்றியமையாத செயலாக விளங்குகிறது. காரணம்: சுற்றுலா நாட்டின் சமூக, கலாச்சார, கல்வி மற்றும் பொருளாதார துறைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். அட் த சேம் டைம் வந்து காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகின்றது. ஸோ ஆப்ஷன் ஏ. இரண்டாவது கேள்வி: கோவாவில் உள்ள புகழ்பெற்ற கடற்கரைகளுள் ஒன்றான கலங்கட் சாகச விளையாட்டு சுற்றுலா பயணிகளின் ஈர்ப்பாகும். ஸோ இது கரெக்டு. கலங்கட்டும் இருக்குது, அகுதாவும் இருக்குது. சுற்றுலா அதாவது சாகச விளையாட்டுக்கு ஏற்ற கடற்கரை வந்துட்டு கலங்கட். காரணம்: வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கலங்கட் கடற்கரைக்கு குவிகின்றார்கள். நம்ம சாகச விளையாட்டு இருக்குது அப்படின்றப்போ இங்கே நிறைய பேர் வரதானே செய்வாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு கரெக்டு. கூற்றும் காரணமும் சரி. கூற்றே காரணம் சரியாக விளக்குகின்றது. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். புக் பேக்கில் இருக்கிறதும் பார்த்துட்டோம். அதே மாதிரி புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்க டேட்டாவும் வந்துட்டு பார்த்தாச்சு. ஃபுல்லாக லைன் பை லைன் எடுத்த கேள்வி, அதற்கான பதிலும் சேர்த்து நாம் வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். மொத்தம் பார்த்தது 197 கேள்வி. ஸோ இதோட கண்டினியூவேஷன் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.